ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரேஷன் கடைகளில் தற்காலிகமாக பயோமெட்ரிக் முறை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை குறித்து தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சமீப காலமாக டெக்னாலஜி வந்து டெவலப் ஆனதின் காரணமாக ரேஷன் கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் முறை என்கிற விரல் ரேகை பதிவு என்கிற முறையில் வந்து ரேஷன் கடைகளில் பொருட்களை விநியோகம் செய்து வந்தாங்க. இந்த முறை வந்து இப்போ இந்த மாதத்திலிருந்து தான் தொடங்குச்சு என்று கூட வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. ஆனால் இந்த முறையில், அதாவது நம்ம வந்து கைரேகையை வைத்து அதன் பிறகு நம்ம ரேஷனிலிருந்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய இந்த முறை, இதில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இந்த முறையில் வந்து இருப்பதாக வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து சொல்கிறாங்க. இதனை வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் கொண்டு சென்றிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைரேகை பதிவு செய்து வாங்கும்போது வந்து இந்த சர்வர் ப்ராப்ளமெல்லாம் ஏற்படுது. உடனடியாக வந்து டக்குன்னு நேரத்துக்கு கொடுக்க முடியறதில்ல. அது ரொம்ப நேரம் பார்த்தோம்னா அந்த சர்வர் வந்து கிடைக்கிறதுமில்ல, சுற்றிகிட்டே இருக்குது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்து கைரேகை பதிவின் மூலமாக, அதாவது இந்த பயோமெட்ரிக்கின் முறையின் மூலமாக பொருட்களை வாங்கும்போது வந்து ஏற்படுவதாக ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அரசாங்கத்திற்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வந்து பொதுமக்களும் வந்து ரொம்ப நேரம் அவங்க க்யூவில் வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சில பேர்த்துக்கு வந்து இந்த பயோமெட்ரிக் முறை ஒர்க் ஆகுது, சில பேர்த்துக்கு வந்து ஒர்க் ஆகுறதில்ல. சில பேர்த்துக்கு கைரேகை எடுத்துக்குது, சில பேர்த்துக்கு எடுத்துக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள், குளறுபடிகள், சர்வர் பிரச்சனை, சில பேர்த்துக்கு எடுக்கிறது, சில பேர்த்துக்கு எடுக்காமல் இருப்பது, இது போன்ற பல்வேறு அதுபோல் வந்து இந்த நேரம் வந்து ரொம்ப டைம் வந்து அதிகமாகிறது. டக்குன்னு சர்வர் கிடச்சிச்சுன்னா ஈஸியாக போயிடும். இது வந்து அந்த சர்வர் கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரமாகுது, சுற்றிகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கும் நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக வந்து பொதுமக்கள் தரப்பினரிடமிருந்து கம்ப்ளைண்ட் போச்சு. அதுபோக வந்து அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் தரப்பினரிடமிருந்தும் அரசாங்கத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் போச்சு. எனவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பயோமெட்ரிக் முறையை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அரசாங்கம். அதாவது இந்த முறை வந்து மறுபடியும் நல்ல ஒரு நிலைக்கு திரும்பக்கூடிய வரைக்கும் இந்த பயோமெட்ரிக் முறை வந்து நிறுத்தம் செய்யப்படுகிறது. இந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இந்த ஃபால்ட்டு, அந்த சர்வர் பிரச்சனை இதெல்லாம் சரி செய்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பயோமெட்ரிக் முறையை திரும்ப கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம இதற்கு முன்பு எப்படி வந்து ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கினோமோ அதே போன்று இப்போதும் பொருட்களை வாங்கி கொள்ளலாம். அதாவது நம்ம ஸ்மார்ட் கார்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவர்கள் வந்து அதற்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உங்களுக்கு அந்த பொருட்களை எல்லாம் போடுவாங்களே இல்லையா, அது மாதிரி நம்ம ஸ்மார்ட் கார்டை கொடுத்து பொருட்களை வந்து வாங்கி கொள்ளலாம். இப்போது வந்து கைரேகை வைக்க வேண்டிய அவசியம் அதாவது கைரேகை பதிவு அது வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து சர்வர் பிரச்சனை. அதனால் சரி செய்ய வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே ஸ்மார்ட் கடை கொண்டு போய் பொருட்களை வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.